ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா விருந்து போற்றுதும் இந்த இது பார்க்க போகிறோம். இதில் விருந்தே புதுமை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் விருந்தே புதுமைன்னு சொன்னது யாருன்னு பார்த்தா தொல்காப்பியர். அதுக்கப்புறம் மாப்பக்குலையும் அனிச்சம் அப்படின்னா இது குறளில் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதுக்கப்புறம் தொல்லேர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா இது கண்ணகி அவளோட கணவனை இழந்திருக்கும் போது விருந்தினர் வந்தப்போ நம்மளால் எந்த இதுவும் பண்ண முடியலையே, அவங்கள போற்று விருந்தினரை போற்ற முடியாத நிலையில் இருக்குமே அப்படின்னு சொல்லி வருந்ததற்காக குறிப்பிடக்கூடியதான் இந்த இது. அதில் இது தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் இந்த இதில் என்ன இது இருக்குன்னா, இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈயும் செய்வதாக யார் குறிப்பிடுகிறாருன்னு சொல்லி கேட்பாங்க. யார் குறிப்பிட்டலான்னு கேட்டால் கம்பர். அடுத்தது இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா கலிங்கத்து பரணியிலும் ஜெயகண்டர் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார். அதாவது விருந்தினருக்கு உணவிடுவோரை முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளவர் யார் அப்படின்னா கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார். அடுத்து இந்தது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கு. அடுத்து விருந்தினரும் வரியரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லி கலிங்கத்து பரணியில் சொல்லியிருக்கு. அடுத்து இந்த லைன் என்னன்னா, உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. அதாவது புறநானூறு பாட்டில் சொல்லியிருக்கு. இது என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு அமிழ்தமே கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும், தனியாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோடு சொல்லியிருக்கிறதா புறநானூறு பாடு. இது எதுவும் நாங்கள் யாருன்னு பார்த்தா கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கொஸ்டின் இல்லை. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும். என்னன்னா விருந்தோம்பல் நடு இரவில் விருந்தினர் வந்தால் கூட அவங்கள மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நற்றிணை மூலமாக நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன், ஏன்னா காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிறது பொருநராற்றுப்படை. அதாவது இப்போ விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள வழி அனுப்பும்போது அவங்க பின்னாடியே மெதுவாக போய் வழி அனுப்பிச்சிட்டு வரணும். காலின் 7 அடி பின் சென்று, அதான் பொருநராற்றுப்படை அந்த நூலில் சொல்லியிருக்கு. அடுத்தது இந்த பார்த்துட்டோமா, குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். அதாவது புறநானூறு பாட்டில் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ விருந்தினர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தப்போ தலைவிகிட்ட உணவுறதுக்கு அவகிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா, விதைக்கு வச்சுருந்த தினையை உரலில் போட்டு குத்தி அவங்களுக்கு உணவு பரிமாறுறான். அந்த இதை சொல்கிற நூல் புறநானூறு. அடுத்து தெருணை வந்த விருந்தினருக்கு மற்றுதன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியவாள் பணையம் அப்படிங்கிற புறநானூறு. என்னன்னு பார்த்தோம்னா, நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க விருந்தினர், அவங்களுக்கு பேணுவதற்கு பொருள் இல்லாதவங்க தேவைப்பட்டங்காட்டி இரும்புனால் செஞ்ச தன்னோட பழைய பணையை வச்சான் தலைவன். அதே மாதிரி இன்றைக்கும் வந்தங்காட்டி அவன் என்ன பண்ணான்னா தன்னோட கருங்கோட்டு சீரியவால் பணையை வச்சு விருந்தளித்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது புறநானூறு. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, நெய்தல் நிலத்தவர் பாணவர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படிங்கிறது எந்த நூல்னா சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படையில் சொல்கிறாங்க குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ். இது என்னன்னு பார்த்தோம்னா, இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாளுக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லி நீண்டு கொண்டிருக்கின்றது பிரியங்களின் நீல் சரடு அம்சப்பிரியா. இது ஒரு கொஸ்டின் ஏரியா. அடுத்து இங்கே பலர் புகுவாயில் அடைப்ப கடவு நீர் வருவீர் உளிரோ அப்படின்னா குறுந்தொகை. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நைட்டு தூங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா, விருந்தினர் யாராச்சும் வர்றாங்களா அப்படின்னு சொல்லி 2 பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் போய் கதவை சாத்தி தூங்க போவாங்களாம். அதுக்கு தான் பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணுன்னு சொல்லி ஔவையார் பாட்டி சொல்லியிருக்காங்க கொன்றை வந்தனில். அதுக்கப்புறம் வரகரிசி சோறும் வழுந்துணங்காய் வாட்டும் முறமுறவென புளித்தம் ஓரும் திறமுடனே புல் வேலூர் பூதன் புரிந்து விருந்து இடான் இது எல்லாம் உழவும் பெரும் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னென்னா வரகரிசி சோறாம் வழுந்துணங்காய் வாட்டம் முறன்னு புளிச்ச மோரோடு சாப்பிட்றது, இதை பற்றி ஔவையார் பாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
இந்த சைடில் அவ்வளோதான். கொஸ்டின் ஏரியாஸ் வந்து இதில் அவ்வளோதான். அப்புறம் இந்த ஒரு இது இருக்குது. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கத்தில் தான் வந்து வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அந்த இதை மட்டும் பச்சை போதும். அடுத்து இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரிதிருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையின்னும். இந்த இதை வந்து சொன்னது யாருன்னு பார்த்தா பாரதிதாசனார். அவ்வளோதான் கைஸ். இந்த இதில் பார்த்தோம்னா அடுத்த லெசன் வந்துச்சு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். தேங்க்யூ.